நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் ஃபர்ஸ்ட்டு வெளியேத்தணும். உங்களோட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேத்தினா மட்டும் தான், நீங்க அடுத்ததா ஒர்க் அவுட் பண்ண போறதாகட்டும், வெயிட் லாஸ் பண்ணதாகட்டும், எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்றீங்களோ, இல்ல நீங்க ஃபுட்லயே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றீங்களோ, அது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு உங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் நீங்க சுத்தம் செய்யணும். உடம்புல, வயித்துல, குடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையும் நாம் வெளியேத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீடாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லி தரப் போறேன். ஸோ அத நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வந்து விட்டுரும். இத ரெகுலரா நீங்க 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் ரெகுலரா நீங்க குடிக்கலாம். இதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணிங்க. வெண்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து திருஷ்டி பூசணின்னு சொல்லுவாங்க. காய்கறிகள் யூஸ் பண்ணுவாங்க, சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொரியலாவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெண்பூசணிய எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள வீடியோல காட்டுறேன். இது தாங்க வெண்பூசணி. ஒரு சிலர் திருஷ்டி பூசணி கூட சொல்லுவாங்க. இது எல்லா மார்க்கெட் கடையிலும், காய்கறி கடையிலும் கிடைக்குங்க. இந்த பழத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிக்கிங்க. ஸோ அந்த பழத்தை நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த தோலை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ நான் ஜிகேங்க, ஜீரோ சுகர் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓஎஸ் இது எல்லாத்துக்கும் டயல் பிளான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. வெண்பூசணியை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் சில விதைகள் இருக்கும். அந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கணுங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த வெண்பூசணியை நாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி இருக்குது பார்த்திங்களா, அது மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் அரைக்கணுங்க. இந்த நீர்பூசணி பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வெண்பூசணி விதையோடு போட்டுட்டீங்க அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் அந்த ஜூஸை வந்து நீங்கள் ஃபில்டர் வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அது ஃபில்டர் ஆகி வர ஜூஸை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இதனால் நிறையா நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா 200 ml 400 ml வரைக்கும் எடுத்துக்கலாங்க ஒரு நாளைக்கு. இதை எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிங்க அப்படின்னா 1 hour கழித்து ஒரு 7 மணிக்கு நீங்கள் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஸோ அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ளைனாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் ஆட். பட் என்னோடய சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளைனாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது யார் குடிக்க வேணான்னு சொன்னீங்கன்னா, நீர்பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தான் அதிகமாக தரும். அதனால் சளி, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி வேணால் குடிச்சிக்கங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கேட்கும். இந்த வெண்பூசணி ஜூஸ் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்குதுங்க. உடலில் உள்ள அனைத்து கெட்ட கழிவுகளையும் பார்த்திங்கன்னா மலம் வழியாக வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தேங்கி கிடக்கிற கழிவுகளாகட்டும், அதான் என்ன தான் நீங்கள் பாத்ரூம் போனாலும் ஒரு சில கழிவுகள் உள்ளேயே தேங்கி கிடக்கும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாத்தையும் மொத்தமாக வெளியே அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மலம் கழிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. பாத்ரூம்லேயே 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இது நல்லாவே சரி பண்ணுதுங்க. ஸோ சிரமம் இல்லாமல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு இந்த வெண்பூசணி வந்து நல்லா உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட நல்லா சரி செய்யுதுங்க.
ஸோ செரிமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குது இந்த வெண்பூசணி. இந்த வெண்பூசணி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 90 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக 4லிருந்து 5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே தேங்க விடக்கூடாது. அப்படி தேங்குச்சு அப்படின்னா நமக்கு புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடலாகட்டும் மனதாகட்டும் எப்போவுமே நம்ம தூய்மையாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. இந்த வெண்பூசணி ஜூஸ் பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குது இந்த வெண்பூசணி. இந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கக்கூடாது. ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் குடிக்கலாம். ஸோ இந்த ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.